மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டு வரும். ஒருபுறம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தமானது முன் எப்போதும் இல்லாத வகையில் தற்பொழுது நெருங்கி வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரத்தில் ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் அட்மாஸ்பியரை உருவாக்காதீங்க, ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய அமெரிக்கா, கத்தார், எகிப்து இந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் ஆதரவு நாடுகள். இவர்கள் தான் மத்தியஸ்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் போது புதிய கோரிக்கைகளோட வராங்க, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் தரப்புல இருந்து யாருமே அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ளவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க நேரத்தில் அடுத்த புறமாக இஸ்ரேல் ஆனது தொடர்ந்து காசா பகுதியிலும் லெபனான் மீதும் அடுத்தடுத்த தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. காசாவில் இருக்கக்கூடிய ஜவேடா அப்படின்ற பகுதியில் அவங்க ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதில் 8 குழந்தைகள் உட்பட 17 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் லெபனானில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஒரு பெண் 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்களுக்கு அங்கிருந்து தான் ஏவுகணையானது பாய்ச்சப்படுகிறது, அங்கே தான் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்படுகிறது அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் இருந்து காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் சாதாரண மக்கள் அப்படின்றது அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. இப்படி ஒருபுறம் பேச்சுவார்த்தை, ஒருபுறம் தாக்குதல் அப்படின்னு போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த போர் நிறுத்தம், இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்து போர் துவங்குது அப்படின்னா முதற்கட்டமாக இஸ்ரேல் மீது யாரெல்லாம் தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே ஈரான் மண்ணில் வைத்து ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு ஈரான் இருக்கிறது. அதனால ஈரான் தரப்பிலிருந்து முதல் தாக்குதல் அப்படின்றது முன்னெடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஈரான் ஆதரவோடு லெபனானிலிருந்து செயல்படக்கூடிய ஹிஸ்புல் அமைப்பினர் ஏற்கனவே லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டில் வைத்து அவர்களுடைய தளபதி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் எண்ணத்தோடு அவர்களும் இருக்கிறார்கள். ஆகையால ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாவும் தாக்குதலில் இணையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே மாதிரி ஈரான் ஆதரவோடு ஏமனில் இருந்து செயல்படக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஈரானுக்கு ஆதரவாக களத்துக்கு வருவாங்க அப்படின்றதும் ஒரு தகவலாக இருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேல் மீது அவ்வப்போது காசாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல்களை முன்னெடுத்துட்டு வராங்க. இது போன்ற ஒரு சூழல் தான் தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவிட்டு வருகிறது. இந்த போர் பதற்றமானது நீங்குமா இல்லை போரானது துவங்குமா அப்படின்றது இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய இந்த அமைதி பேச்சுவார்த்தை எப்படி நகல்கிறது அப்படின்றத பொறுத்தும், அதே மாதிரி இஸ்ரேல் மற்றும் ஈரான் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது, இதை பொறுத்தே போரானது மூளுமா இல்லை போர் பதற்றம் விலகுமா அப்படின்றது தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.